விஜய் பண்ண ஒரு சின்ன தவறு, அவரை இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடியே முதலமைச்சராக பதவி ஏற்றுருக்கலாம். அவர் நேத்திக முதலமைச்சர் ஏற்றுருக்கலாம். அவர் முதல்ல காங்கிரஸ் கதவை தட்டினது பாஜக பிடிக்கல. நீங்கள் அதிமுகட்ட போயிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க 3rd largest பார்ட்டி. அவர் மோடி ஒரு கண்ணை, அமித்ஷா ஒரு கண்ணை காமிச்சார்னா எடப்பாடி ஓகேப்பட்டு போகிறாரு. எடப்பாடி துணை மையத்திலாம் ஆக மாட்டார். அவர் வந்து அவர் எஸ்பி வேலுமணியோ யாராவது ஒரு சண்முகமோ உள்ளே போட்டு அமைச்சரை பண்ணி நிரந்தரமாக ஓடிடும். 5 வருஷத்துக்கு அது பாட்டு கூடியிருக்கோம். விஜயோட ஆசைகள்லாம் நிறைவேறும். கிட்டத்தட்ட அதிமுகவும் விஜய் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. சரி, நீங்கள் திமுகவை எதிர்க்கிறீங்க வாசம், பாஜக எதிர்க்கிறீங்க வாசம். எம்ஜிஆரை கொண்டாடுறீங்க விஜய். எம்ஜிஆர் வளர்த்து விட்டு அதிமுக கொண்டாடுறது என்ன தப்பு? அது யாரோ செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் தூண்டி விட்டாங்க. அங்கெல்லாம் போகாதீங்க, நம்ப முடியாது, கருத்து எடுத்துருவாங்க. காங்கிரஸ் பக்கம் போனீங்க. அமித்ஷா சொன்னான் காங்கிரஸ் போகிறேன், நான் காங்கிரஸை ஒழிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் 5 சீட்டு வந்துச்சு 18லேருந்து. கேரளாவில் ஏதோ தப்பி ஆட்சி கொண்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸை கூட்டணி மந்திரி சபையில் சேர்ந்து தமிழ்நாடு கூட்டணி, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, தெலுங்கானா எல்லா ஊர்லையும் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுவீங்களா? சவுத் இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆகிடுமா? நாங்கள் என்ன பைத்தியக்காரனா? நாங்கள் கஷ்டப்பட்டு மம்தா பானர்ஜி ஒழித்தோம். எப்படி நீ ஆட்சி அமைக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அமித்ஷா ஒரு குண்டு தூக்கி போட்டார். அமித்ஷா சொல்கிற பேச்சு கேட்குறதாங்க கவர்னரு. அப்புறம் என்ன வேடிக்கை இது? ஆர்.என். ரவியாக இருந்தால் கொஞ்சம் முதுகெலும்போடு இருப்பார். இவர் தவழ்ந்து போகிறார். தவழ்ந்து போகிற கவர்னர் தமிழ்நாட்டில் இப்போ தானே பார்க்குறோம். பாத்திமா பிபிலாம் இருந்திருக்காங்க, இவர் பட்டுவாரிலாம் இருந்திருக்காங்க. நான் பார்த்த கவர்னர்லாம் தவழ்ந்து போகக்கூடிய கவர்னர்லாம். இந்த கவர்னர் எந்த ஊரில் எண்ணிக்கணும்னு முடிவு பண்ணுறது அமித்ஷா தான். நீங்கள் என்ன புதன்கிழமையா சென்னையில் இருங்க, வியாழன் வெள்ளி சரி நீங்கள் வந்து கேரளாவுக்கு போயிடுங்க சொன்னால், நான் தமிழ்நாட்டில் இருந்து நான் பதவி ஏற்று முடிச்சுட்டு கேரளா, ஏன்னா கேரளாவில் குடும்படி சண்டை நடக்குது காங்கிரஸில். இன்னும் யார் முதல்ல அதுவும் 10 நாள் ஆகும், 15 நாள் ஆகும் போலுக்கு. அது காங்கிரஸ் 2ஆக ஓடுங்க. அது வேடிக்கை. ஜெயிச்சும் ஆட்சி அமைக்க முடியாத லெவலில் இருக்க காங்கிரஸை போய் நம்பினீங்களே ஐயா அப்படின்னு கேட்டாங்க விஜய் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். விஜய் மட்டும் அதிமுகவோட போய் உடனடியாக பேசியிருந்தாருன்னா சீஃப் மினிஸ்டர் ஆகிப்பார். அது தப்பு பண்ணிட்டார். சரி, இப்போ என்ன ஆகி போச்சு? இப்போது அமித்ஷாவும் கோச்சிக்கினீங்க, எடப்பாடி இறங்கி வரல. நான் ஒரு 3வது பெரிய கட்சி, என்னை விட்டு நீ காங்கிரஸை போனீங்க, வா நான் உன்னை எப்படி ஆட்சி அமைக்கிறேன்னு பார்க்குறேன். காங்கிரஸ் 5 தான் கொடுக்க முடியும், கம்யூனிஸ்ட் 4 வந்துடும். கம்யூனிஸ்ட் ஆனால் வந்து பதவியில் பங்கு கேட்க மாட்டாங்க, அவங்க பாட்டு வெளியில் 6 கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. விசிகா ஆட்சிக்கு வர்றதுக்கு 10 டிமாண்ட். விசிகாவும் தேமுதிக தான் டிமாண்டு கட்சிகள். அதில் குறிப்பாக விசிகா திருமாவளவன் அவர்கள் முக்கிய டிமாண்ட் ஒன்று வச்சுதான் ஒரு தகவல் பரவுது. உண்மையாக முக்கியமான டிமாண்ட் என்ன வச்சாராம்? விஜய் ராஜினாமா பண்ண போகும் திருச்சி தொகுதியை பொது தொகுதி, அதில் வந்து திருமாவளவன் போட்டிட்டு துணை முதலமைச்சர் ஆகணும். இது விசிகா வச்ச டிமாண்ட். பிரேமலதா சொல்கிறாங்களா, ரொம்ப சுபலம் தம்பி, விஜயகாந்துக்கு பிடிச்சமான ஒரு தம்பி, நீ இல்லை பார்த்துட்டாங்க, இப்போ உங்களை எடுத்து பேசவே இல்லை, நான் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன், அன்கண்டிஷனல் சப்போர்ட் தானே, என்னை மட்டும் துணை முதலமைச்சர் ஆகிட்டுக்கண்ணா தம்பி, உன நான் ஒரு நல்ல சிறந்த நிர்வாகம் கொடுக்குறேன், நான் ஒரு 10-100 டாஸ்மாக் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் பாருங்க. ஆனால் தாவேக நிர்வாகிகள் யார் வந்தாலும் பரவாயில்ல, இந்த அம்மா மட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஸ்ரீனா சொல்லிட்டாராம் புசியானதுலாம். எப்பா அந்த அம்மாக்கு அந்த அம்மாவனா துரோகத்தின் மறு அடையாளமே அந்த அம்மா தான், கிட்டே போகாதீங்க. செங்கோட்டையர் விட்டு போட்டு அதிமுக பக்கம் போகாதுன்னு விஜய்க்கு ஒரு வழியெல்லாம் சரி காங்கிரஸுக்கு கொடுங்கன்ட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி தான் கதவை தட்டிகிட்டே இருக்காரு. மணிகாந்த் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தியும் ரிசல்ட் வர ஆரம்பிச்சதுலேருந்தே கதவை தட்டிட்டு இருக்காங்க. பனையூர் கதவையும் ஃபோர்ஷோர்ஸர் கதவையும் தட்டிட்டு இருக்காங்க. சரி வந்து கூட கொடுத்துட்டாங்க. விஜய்க்கு தவறாக கூடப்பட்டு காங்கிரஸ் தான் மற்ற கட்சியெல்லாம் வந்துடும், ஒன்றும் வரலையே, எல்லாம் கொடி பிடிக்கிறாங்களே. இவர் சொன்னாராம் வைகோ, நான் மட்டும் பொம்பளை சின்னத்தில் போட்டி போட்டிருந்தால் 2-3 சீட்டையாவது என் தம்பி கொடுத்துருப்பேன் விஜய்க்கு. ஸ்டாலின் ஒன்று உணரணுங்க, துரோகத்தின் அடையாளமே காங்கிரஸுங்கிறது உணர்ந்துட்டார். சனியை விட்டு விலகி போச்சு, இன்னைக்கு பாரத் பாரி ஸ்டேட் விட்டுருக்காரு. எனக்கு கேட்டால் திமுக கிடைச்ச பெரிய அடி கட்சி தோல்வி கூட இல்லை, ஆட்சி போனது கூட இல்லை, துரோகம் பண்ணி அத்தனை பேர் வெளியேறிட்டாங்களே. விசிகா போயிடும். ஏன் போலேங்கிறது காரணம் சொல்கிறேன், டிமாண்டு வருவாங்க முடிவால பேரம் படியல பட்டன் டாடா ஸ்டாலின் வாழியான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இது முன்கூட்டியே கணிச்சு தான் திருமாவளவன் அவர்கள் இந்த தொகுதி பங்கிட்டப்போ நானே போட்டியிடுதேன்னு சொல்லி திமுக வந்து தடுத்தது. அது அப்பவுமே கணிச்சிருக்காங்க. அது எப்படி சார் அது? அதையும் சொல்றாங்க, ஸ்டாலின் சிறந்த நிர்வாகி. இல்லை
விஜய் வெற்றி பெறுவாருங்கிறது வந்து ஆல்ரெடி திருமாவளவனுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஆதவர்ஜினா மூலமா போட்டுச்சுன்னா யார் மூலியமா போடுன்னு தெரியல. அதனாலதான் அவர் வந்து இந்த தொகுதியில் நான் போட்டியிடுன்னு சொல்றாரு. உடனே திமுகவுக்கு தெரிஞ்சு நீங்க ஏன் போட்டியிடுன்னு சொல்லி பின்வாங்க வச்சதும் சொல்றாங்க. வேற மாதிரி பார்த்துக்கலாம். திமுக போட்டிட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்ததுன்னா திமுக மிரட்டி துணை முதலமைச்சர் வாங்குறதுக்கு அவர் தயாராக இருந்தார். அதுக்கு தான் எம்எல்ஏ போட்டார். இந்த பக்கம் கிடையாது, அந்த பக்கம். திமுக மெஜாரிட்டி வரலன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், எங்கள் எவ்வளோ 8 வட்டம் எம்எல்ஏ அவர் ஆசைப்பட்டார் அதெல்லாம் வரும்னு. துணை முதலமைச்சர் கொடுத்தீங்கன்னா பட்டியலின மக்கள் கொடுத்த மாதிரி ஆகிடும், எங்களுக்கும் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு ஆகிடும். எல்லாம் இழுத்து முடிக்கிச்சு, எல்லாம் ஊற்றி முடிக்கிச்சு, ஒன்று வேலைக்கால. இப்போ பேரம் படிக்கிறதுக்கு இப்போ விஜய் நினச்சாராம், எப்படி தான் ஸ்டாலின் கவர்மெண்ட் ரன் பண்ணாலும் தெரிலப்பா, இந்த மாதிரி அவன் முதுகில் குத்துறான், வரவெல்லாம் துணை முதலமைச்சர்னு கேட்குறான். பாஜக திமுகவை தவிர விஜய்கிட்ட பேசாத கட்சிகளே இந்தியாவில் கிடையாதுன்னு சொல்லணும். சிவசேனா மட்டும்தான் பேசல, வேடிக்கை சொன்னார். சிவசேனா நாளைக்கு பேச ஆரம்பிச்சிருந்தார். விஜய் இதன் டிமாண்ட் உலக நாடுகளே உற்று பார்க்குற அளவுக்கு டிமாண்டில் இருக்கார். CNN என்ட்ரி பண்ண போகிறாங்க நைட்டு, அமெரிக்கா CNN இந்தியன் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷன். அந்த மாதிரி ஒரு விஜய். ஆனால் விஜய் ஸ்மார்ட்டாக என்ன ஊற்றிருந்தாருன்னா 2 நாளாக முதலமைச்சராக இருக்கு, 2 நாளுக்கு முன்னாடியே முதலமைச்சராக இருக்கலாம், பண்ணல. அடுத்த கேட்டுக்கிட்டீங்க அதிமுக திமுக, அது யாரு என்ன, அதுக்கு என்ன காரணம்னா எங்கேயோ ஒரு பொறி இருந்திருக்கு, அந்த பொறி சமயத்தில் அணைக்கப்பட்டது. நான் என்ன கேள்விப்பட்டேன், ஸ்டாலினை சமூகத்தை சந்தித்த ஒரு சூப்பர் பிரமுகர் பேர் சொல்கிறேன், அப்புறம் சொன்னாரா, பிஜு பட்நாயக்கே திமுக அதிமுக இணைப்பை விரும்பினாருங்க, அந்த இணைப்பை நான் பண்ணி வைக்கிறேன், ஒரு 2 கட்சியும் இணைய வேண்டாம், முதல்ல 2 சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைங்க, 2.5 வருஷம் எடப்பாடி இருக்கட்டும், 2.5 வருஷம் தம்பி இருக்கட்டும், நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் போனால் தான் கௌரவ குறைச்சல், தம்பி இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் நல்லா வந்ததுன்னா 2 இணைச்சிட்டிங்கன்னா மாபெரும் சக்தி பாஜகவை காங்கிரஸ் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். சொல்கிறேன் ஸ்டாலின்ட்டு. அன்றைக்கி நைட்டு வந்து ஸ்டாலின் டின்னர் டேபிளில் துர்கா அம்மையார், உதயநிதி எல்லாம் பேசும்பொழுது, சபரீசன்லாம் பேசும்போது இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னதுக்கு, இது கலைஞர் ஆன்மா மன்னிக்காதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. சபரீசன் சொன்னாங்க, கலைஞர் ஆன்மா மன்னிக்காதுங்க, இல்லை நான் அதுக்கு தயாராக இல்லை, இந்த மாதிரி சொல்லப்பட்டது நான் வந்து சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் அட்வைஸ் சொல்லிட்டேன். நான் பிஜு பட்நாயக் காலம் வேறு, இந்த காலம் வேறு. கலைஞர் அந்த முடிவு எடுத்திருந்தா என்னால் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, நான் அந்த முடிவு எடுக்க மாட்டேன்னு ஸ்டாலின் அவர்கிட்ட சொன்னாராம். அந்த பெரியவர் தான் விஜய் மேலே காண்டு பூச்சி அலையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்தாரே. இன்னத்துக்கு அர்ஜென்ட்டாக போய் சந்தித்தார். வெற்றி பெற்றவர்களை சந்திக்கிறது இயற்கை, வெற்றியிலும் தோல்வியிலும் நான் இருப்பேன் ஸ்டேட்மெண்ட் போட்டார். அவர் காண்டு. அவரோட சின்ன ஒரு விஜய் முதலமைச்சராக வந்துட்டார்னா ஏங்க நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறது இல்லை, தமிழ்நாட்டுக்காரராக இருந்துட்டு அந்த காண்டு இருந்தால் கொஞ்சம் நியாயம் இருக்குது. இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே. இவர் தான் உலக சூப்பர் ஸ்டார் ஆச்சே, உலக நாயகன் மாதிரி. எப்படி ஏற்றுப்பாங்க? சிக்கல் அங்கே தானே இருக்கு. சிக்கல் சொல்ல மலையாளி வரும்போது மகாராஷ்டிரா வரக்கூடாதான்? அது தைரியமா அரசியலில் வந்து துணிவு இல்லையா அவனுக்கு, துப்பு இல்லையா அரசியல் வரதுக்கு தைரியம் இருந்தா அவனுக்கு? 96 மூப்பனார் சொன்னார், வாய்ஸ் கொடுக்குறேன் வாய்ஸ், பயம் முதுகெலும்பு இல்லை. இப்போ விஜயை பார்த்து பொறாம பார்த்தீங்கன்னா விஜய் தைரியமாக குவிச்சாரு, விஜயகாந்த் அடுத்தபடி விஜய் குவிச்சாரு, ஜெயிச்சு காமிச்சாரு. அந்த துப்பு இல்லாமல் நீங்கள் காட்டு போய் விஜய் வரக்கூடாதுன்னு செயல்படுறது ரஜினிகாந்த் இருந்தாருன்னா அவருக்கு இருந்த கொஞ்சம் இந்த பேர் நாஸ்தி ஆகிடும் தமிழ்நாட்டில். நான் என்ன நினச்சோம்னா, என்னடா இவர் போய் வாண்டடாக போய் ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாருன்னா ஒருவேளை தோல்வி அடைஞ்சதுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாரோன்னு நினச்சேன். ஆறுதலாக சொன்னார். தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாரு அந்த மனுஷன். வயசான காலத்து 75 வயசில் ஓய்வு போகிறீங்க, இல்லை நாலு படத்தை சம்பாதிச்சு இன்னும் 10,000 மில்லியன் பாருங்க, அமெரிக்கா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க, உலகம் முழுக்க க்ரீன் கார்டு வாங்க. வெளியில் தெரிஞ்ச பேக் ஃபயர் இவருக்கு தானே அவனுக்கு தெரியும்டாமா? யாருக்கு தெரியாது, அது செக்யூரிட்டி வேலை லீக் ஆகிடுச்சு. ஸ்டாலின் செக்யூரிட்டி வேலை லீக் ஆகி அப்படி உள்ள போயிடுச்சு, எல்லாம் நியூஸ் வந்தாச்சு. உண்மையானலாம் போயிடலாம் தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அசிங்கப்பட்டு போகிறவர்கள் அதிகமான பேர் தமிழ்நாட்டில் வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்க. ஸ்டாலின் கௌரவமாக தோற்று போட்டார், அவர் ஒதுக்கிட்டார். 6 மாதம் வரைக்கும் விமர்சனிக்க மாட்டேன்னு சொல்கிறார், கலைஞர் பாணியர். ஆனால் ஸ்டாலின் ஒன்று கற்றுக்கணுங்க, அவர் கட்சி நாசமாக போனதுக்கான சேகர் பாபு தான். சில பேர் சொல்கிறாங்க சேகர் பாபு ஏற்கிறதே பாஜகன்றான், எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா இவங்களால நம்ப முடியாதுங்க. அதிமுக துரோகம் பண்ணிட்டு வரவங்க உங்களை துரோகம் பண்ணிட்டு பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்டெரக்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எது எதிர்பார்க்காம இருக்கிறது எப்படி? இது திமுக தெரிஞ்சிடுச்சா சேகர் பாபு இந்த மாதிரி தெரிஞ்சால் கிட்ட வராதுன்ட்டாங்க. ஒன்று நீ ராஜினாமா பண்ணுறியா மாவட்ட செயலாளர் பதவியை,
இதெல்லாம் கட்சி விட்டு தூக்கமான்னு கேட்டார். அந்த அழுகை தான் ரோட்டில் போகும்போது அழுகிறது, அது அந்த அழுகை தான் அது. ஸ்டாலின் தோற்று போடுற சந்தோஷப்படுற முதலாளி இவராக தான் இருக்கும். ஏன் சார் அப்படி ஒரு எக்ஸ் எம்எல்ஏ கிட்ட பேசினார். கட்சியில் எம்எல்ஏவா இருந்து இந்த பதவி மறுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ பேசினார். நான் என்னைக்கு சேகர் பாபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதோ அன்னைக்கே தெரியும் என்னைக்கு சேகர் பாபுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எங்களெல்லாம் ஓரம் கட்டினாங்களோ அன்னைக்கே தெரியும் திமுகவோட அழுகாலம் தொடங்கியாச்சுன்னு. அவர் முக்கியமான ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். அந்த மாதிரி திமுக அழிவுக்கு காரணம் விஜய் நீங்கள் விசில் ஊற்றிட்டான்னு நினைக்கிறீங்க. பாடம் தூக்கிட்டு உங்கள் ஆள் தான். ஒரு பாடலில் ஒரு கை உங்கள் ஆள், இன்னொரு கை 3 IAS ஆஃபீஸரு, 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டாங்க, சங்கு ஊதிட்டாங்க. அதனால் ஸ்டாலின் இனிமேதாவது உணரணும். எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. கலைஞர் யாரையும் நம்ப மாட்டார். எல்லாம் கேட்டுப்பார். கேட்டு 10 பேருக்கு எனக்கு கேட்பார், ஏன்பா இந்த நியூஸ் உண்மையாப்பா என்ன வருது வெளில என்ன விஷயம் இல்லை தலைவர் தப்பு அதான் நினச்சேன் உனக்கு கேட்கலான்னு பார்த்தேன். என்ன மாதிரி 10 நியூஸ் கேட்டுருப்பார். கலைஞர் பழக்காது. அவ்வளோ சுலபமாக நம்ப மாட்டார். எந்த செய்தி வந்தாலும் அது செக் பண்ணிட்டு தான் போடும்பார். எங்களுக்கு பாடமே எடுத்தார். ஸ்டாலின் போய் கோட்டை விட்டீங்க. இப்போ அந்த IAS அதிகாரி எங்கே உட்காந்துருக்காங்க? பனையர் வாசலில் அவங்க கிடக்கிறாங்க. அவங்களுக்கு என்னங்க பென்ஷன் 60 வயசு ரிட்டையர் பென்ஷனு, ஓய்வு பெற்ற பிறகு இப்போ ஃபுல் சேலரி பென்ஷனாக வரும். ஜாலியாக உட்காந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் போனீங்கன்னா அடுத்த இடம் அவதிப்படுறது யார்? திமுக தான். அதாவது துர்காமியார் வந்து போனாங்களாம் நேத்தி. போனாங்களோ ஃபோனில் பேசுனாங்கன்னு தெரில. யார்? குளத்தூருக்கு. ஓகே. ஏன் என் கணவர் தோக்கடிச்சிங்கன்னு அவன் எல்லாம் சொன்னாங்களாம். அம்மா நாங்கள் தோற்று போயிடுவோம்னு கதறி அழுது உங்களுக்கு லெட்டர்லாம் அமிச்சோம், உங்கள் கண்ணுக்கு விடாமல் தடுத்துட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல விடாமல் தடுத்துட்டாங்க. VS பாபு 1000 தடவை உங்களை பார்க்க வந்தார், அவரை விரட்டி விட்டாங்க. எல்லாம் சேகர் பாபு தான் காரணம். சேகர் பாபு தான் அந்த இதுக்கு பொறுப்பாளர் தொகுதிக்கு. அவர் ஜெயிக்க வச்சுட்டாருமா, நம்ம தலைவர் தோக்கடிச்சாருமா, இனிமேல் நம்பாதீங்கம்மா. துர்காமையர் சொல்கிறாங்களா, சேகர் பாபு இந்த செனட் ஆஃப் ரோட் பக்கம் வந்தார் நான் கோபக்காரியாக மாறிடுவேன்ட்டான். சேகர் பாபு முகம் இப்போ தெரியக்கூடாது. ஆனால் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், IAS அதிகாரிகள் ஃபெயிலியர். உங்கள் செயலாளர் உங்கள்கிட்டேருந்து பத்திரிகை, நியூஸ் பேப்பர், யூடியூப், டிவி எல்லாம் கண்ணை கட்டி விட்டாங்க. ஸ்டாலினை கண்ணை கட்டி காட்டில் ஒரு குதிரைக்கு லாயம் கட்டுவோம் தெரியுமா, கண்ணில் கட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் போகணும். ஏங்க கலைஞர் 5 மணிக்கு வந்து 10 பேப்பர் படிப்பாருங்க, 7 மணிக்கு எனக்கு டோஸ் விடும். என்ன தப்பாக எழுது என்ன தெரியுமா அவனுக்கு? பேப்பரை படிக்க விடாமல் தடுத்தீங்களே முதலமைச்சரை. அவருக்கு தான் இப்போ ஆபத்து காத்துட்ருக்கு. ஆட்சி நாளைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு 10 அமைச்சர் உள்ள போட்டு தான் கட்சி கலத்து போடும். ரெடி ஆகுது. நேரு, பொன்முடி, அவன் இவன் எல்லாருமே, செந்தில் பாலாஜி எல்லாம் உள்ளே போகுது. இந்த ஒரு வேடிக்கை விளையாட்டை பாஜக நடத்துது. ஆனால் பாஜக ரஜினிகாந்த் மேலே பயங்கர கோபத்திற்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். எங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்களா, இருங்க உங்கள் மேட்டரில் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, எடுத்து விட்றோம். அடுத்து பத்மவிபூஷன் கொடுக்கலான்னு பார்த்தோம், கட் பண்ணிட்டோம். ஒன்றும் கிடையாது. காங்கிரஸுக்கு ஆதரவாகவோ பாஜகவுக்கு எதிராகவோ யார் செயல்பட்டாலும் தண்டிக்கணுங்கிற மனநிலை இருக்கிறது அமித்ஷா. மம்தா பானர்ஜி ஆட்டக்கான வச்சா நம்ம போக மாட்டேன், சீட்டை விட்டு தரத்தில் நீதியில் போக முடியும், ராஜினாமா பண்ண முடியாதுன்னு கேட்டால் பிரசிடென்ட் இருக்குது, முன்னுதாரணம் இருக்குது, எல்லாம் சொல்லுது. கவர்னர் ஆட்சி வரட்டுங்குது. ரவி வெயிட் பண்ணுவார், போலீஸை விட்டு தூக்கி அடிச்சு தூக்கி போடுறாரா இல்லையா பாருங்க. அந்த தைரியம் தமிழ்நாடு கவர்னர் இருக்கானா? இல்லை. ரவி தமிழ்நாட்டில் கவர்னர் இருந்தால் கதை மாறி இருக்கும். ஸோ வாட், லெட் ஹிம் ரன் த கவர்மெண்ட் சொல்லியிருப்பாரு. இவர் முரலேக்கர்லாம் வேலைக்கு ஆகாது. சட்டத்துக்கு விரோதமாக போகிறாருங்க. ஆனால் கவர்னர் செய்யும் ஒவ்வொரு செயலும் அடி வாங்க போகிறது தமிழ்நாடு பாஜக தான். தமிழ்நாடு பாஜக பற்றி நிறைய விஷயம் கேளுங்க சொல்கிறேன். நிச்சயமாக சார். இன்னொரு அந்த கேள்வி கேட்க முடியாது, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்ன சார்? விஜய் எல்லாத்தையும் மறந்து செங்கோட்டையின் அட்வைஸை கேட்காம எடப்பாடியை சந்திச்சாருன்னா 5 வருஷம் அவர் தான் முதலமைச்சர். இல்லை, இன்னொரு பக்கம் வந்து இது தேராது, ஆளுநர் ஆட்சி வரப்போது அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து செங்கோட்டையின் பேச்சை கேட்டுட்டு எடப்பாடிக்கிட்ட போகாமல் உதிரி கட்சி 1, 2, 2, 1, அரை, 1.5, 4, 1.25 இந்த எம்எல்ஏட்ட போனீங்கன்னா என்னைக்கு வேணா கவுத்து விட்டுருவாங்க. அவங்களே கவுத்துருவாங்க, நீங்கள் கவுட வேணாம், அவங்க கவுத்து விட்டுருவாங்க. அதுக்கு தான் காத்துட்டு இருக்காரு கவர்னர், ரெடியாக பார்த்துட்டு இருக்காரு. எப்போ கவுடணும்னு அவர் கவுத்துட்டுருவார். கவுத்துட்டாருன்னா பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் மறைமுகமாக பேக்டோர் வழியாக வந்துடும். அப்போ பாஜக தலைவர்கள் ஆட்டம் போடுவாங்க பாருங்க. லிக்கர் ஃபேக்ட்ரி, சாராயால் எல்லாம் கான்ட்ராக்ட் வாங்கி போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. பதவியில் இல்லாத போதே அவன் 1000 கோடி 500 கோடி பண்ணுறான்.
பதவியில் வந்துட்டாங்கன்னா அண்ணாமலை தவிர ஒரு 2 தலைவர்களை தவிர எல்லாரும் 10,000 கோடி பண்ணிட்டு போடுவாங்க. அவங்களுக்கு பிஜேபி பற்றி கவலை இல்லை, பணம் தான் முக்கியம் அவங்களுக்கு. அது நடக்காமல் பார்த்துக்கணுன்னா விஜய்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களோட அபிமானியாக சொல்கிறேன், 25 வருஷமாக எனக்கு விஜய் தெரியும், என் அண்ணன் தான் கூப்பிடுவார். அந்த இது மேட்ரு கூட யாரோ சொன்னாங்க, விஜய் கட்சி ரீல்ஸ் படத்து பிரகாஷ் சாமி தான் போனார். விஜய் சொன்னார், அண்ணே உங்களை தப்பாக பேசிட்டாங்க அண்ணே, நான் மறுபடியும் கவலைப்படாதீங்க, வெங்கட்ராமனை போய் உங்களே நினச்சேன், நீங்கள் ஒல்லி ஆகிட்டீங்க அண்ணே, ரொம்ப அதான் அண்ணன் பிரச்சனை, வெங்கட்ராமா நீங்கள் ஒல்லி ஆகிட்டீங்க, இன்னும் குண்டாக இருப்பீங்க, நான் பார்க்கும்போதெல்லாம் குண்டாக தான் இருப்பீங்க, ஒல்லி ஆகிட்டீங்க, அதான் கன்ஃபியூஷனாக பார்த்துக்கிறேன்ட்டு. ஸோ விஜய் நல்லா எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், தெரிஞ்சவர் தான், அட்வைஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை, பட் அப்பப்போ ஏதோ சேனல் வழியாக சொல்லி அனுப்புவேன். இப்போ நான் கொடுக்குற ரிக்வெஸ்ட், ஓப்பன் ரிக்வெஸ்ட், எல்லாத்தையும் மறந்துடுங்க. எடப்பாடி போய் பாருங்கள், அவர் ஓகே பண்ணுவார். அமித்ஷா கேட்பார் பண்ணலாமான்னு, ஓகேம்பார். காங்கிரஸ் விலைக்கு வைங்க, விசிகே தேமுதிகாவில் விலைக்கு வைங்க. அதிமுகலேருந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா பெட்ரு, இல்லை உள்ளேருந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது பண்ணலன்னா விஜய்க்கும் நாளைக்கு ஆட்சி காலி, அதிமுகவை 2ஆக ஓடியும். சிவி சண்முகம் டெல்லி பயணம், இது எடப்பாடி தூண்டுதலின் பேர் நடக்குதா இல்லை எடப்பாடிக்கு இவங்க, ஏன்னா சிவி சண்முகத்தை வச்சு தான் ஒரு 12-13 எம்எல்ஏ வேணுமோ அங்கே வர மாதிரி கூட ஒரு தகவல் பரவுச்சு. இது என்ன கணக்கு சார்? நான் கேள்விப்பட்டேன் லீமா ரோஸ் 25 எம்எல்ஏ வேலை கொடுத்து வாங்கி ரெடியாக வச்சுட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கோசரம் 25 அதிமுக எம்எல்ஏக்கள் வேலை போயிட்டாங்க, ஆளுக்கு 100 கோடிலாம் லீமா ரோஸ் ஒன்றுமே இல்லைங்க. காஃபி சாப்பிட்ற சொல்ல அந்த அம்மாக்கு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எடப்பாடி 4 கோடி 4-5 கோடி கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கல, அப்புறம் டபாச்சு நாமத்தை போட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த அம்மா கிளவரு. இப்போ துணை முதலமைச்சராக லீமா ரோஸ் வரணுமான்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை இருக்கும்போது வரத்துல என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணாச்சு, ஒரு ஆளுமை, பணம் செலவு பண்ணுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் விட்டுருங்க, ஹஸ்பண்டை விற்கக்கூடாது, தொழிலதிபர்னா எல்லாம் தான் பண்ணுவாங்க, அது தப்பாக கேட்கக்கூடாது, அது தப்பாக பேசக்கூடாது. ஸோ லீமா ரோஸ் 25 எம்எல்ஏ உடச்சி வந்தாங்கன்னா அதிமுக திருப்பி சூரத்தங்க மாதிரி முடிஞ்சு போடுமே. அப்போ விஜய் பலம் பெற்றுவாரே. ஸோ எடப்பாடிக்கு ஒரு அட்வைஸ், தயவுசெய்து விஜயை ஆதரிங்க, தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வராதிங்க. மக்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்களான்னா 90% தேர்ந்தெடுத்துறாங்க. அந்த 10 சீட்டு ஏன் தான் விஜய் கொடுக்கல எனக்கே தெரியல. இவ்வளோ பண்ண தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 115-120 சீட்டு கொடுத்தீங்கன்னா விஜய் பாட்டுக்கு ஜெயிச்சுட்டு ஆளுமை பண்ணியிருப்பார். விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், தப்பு என்ன? 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறதுக்கு ஓட்டு நம்மகிட்ட இருக்குதே, கன்று இருக்குதே, ஓட்டு சீட்டுங்கிற பவர்ஃபுல் ஆயுதம், அதை வச்சு விஜய் மாற்றி தான் போச்சு. ஸ்டாலினே மாற்றணும், விஜய் மாற்ற. இப்போ 6 மாதம் ஒருவேளை ஆளுநர் ஆட்சி வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷன் வச்சாலும் மறுபடியும் குத்துன்னு வெறி கொண்டு தானே ஓட்டில் குத்த, வெறி கொண்டு 200 சீட்டில் விஜய் ஜெயிப்பார். திமுக அதிபர் அதுதான் ஒரு சமயம் மற்ற அரசாங்கம் விரும்புதோ நமக்கு தெரியல. விஎம் ஃபுல் மெஜாரிட்டியில் வரட்டும், திருப்பி ஜனாதிபதி ஆட்சி ஒரு 6 மாதம் இருந்து எல்லோரும் உள்ளே போட்டுடலாம், 200 சீட்டு வந்துட்டோம், திமுக அதிமுக காணாமல் போடும், அப்போ போட்டி தாவேக்காக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்ற அளவில் கொண்டு போயிடலாம். நம்ம ஆசை என்ன? திராவிட கட்சிகள் ஒழியணும். காங்கிரஸ் நான் ஒழிச்சா என்ன, விஜய் ஒழிச்சா என்ன? தம்பி ஆட்டத்தை ஆரம்பி, நீ ஆரம்பி, அடுத்த தேர்தலில் வந்துட்டோம். அடுத்த தேர்தலில் எம்ஜிஆர் மாதிரி கேட்பார் விஜய், நான் என்னங்க தப்பு பண்ணேன், 108 சீட்டு கொடுத்து என்னை தண்டிச்சிங்களே தமிழக மக்களை, நியாயமாக இருக்கா? தம்பி கவலைப்படாதீங்க, 200 சீட்டு தரோம், போங்க. 20 வருஷம் முதலமைச்சர், தொட்டுக்க முடியாது விஜய, 20 இயர்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டர், ஜாதகத்தில் இருக்குது அவருக்கு. அதனால விஜய் ஜாதகத்தில் இது 20 வருஷம் முதலமைச்சர் இருக்குது. அதனால விஜய்க்கு இப்போ இதுலேயே அட்வான்டேஜ் யார் பார்த்தீங்கன்னா, தேய்ச்சாலும் தோத்தாலும் விஜய்க்கு தான் அட்வான்டேஜ். நஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் நஷ்டம். இன்னும் நாளாக உடைஞ்சிக்கிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் இங்கே தொந்தரவு கொடுக்க மாட்டோம் ஆரம்பிக்கிட்டார். அவர் எல்லாம் தெரிஞ்சவர். ஐயா 60 வருஷம் 70 வருஷமாக 60 வருஷமாக அரசியலில் 50 வருஷமாக இருக்காருன்னா அவர் தெரியாதே, 50 வருஷம் அரசியல் இருக்காருன்னா அவர் தெரியாதே கிடையாது. ஸ்டாலின் ஒதுக்கிட்டார், திமுக அதிமுக கூட்டணிலாம் வேணாங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நோ சொன்ன வரைக்கும் நன்றின்னு சொல்லிட்டார். ஆக மொத்தம் இப்போ விஜய் எடப்பாடிகிட்ட போனாருன்னா 5 வருஷம் ஆட்சியை கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.